துபாயில ஒரு குட்டி சைனாவா? ஆமா மக்களே, நம்ம துபாயில ஒரு குட்டி சைனா இருக்கு. இந்த ஏரியாவுக்கு பேரு பாத்தீங்கன்னா டிராகன் மார்ட்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற கடைகள்ல சைனால உள்ள எல்லா பொருட்களும் இங்க கிடைக்கும். சைனா மேடுமா பக்கா ஃப்ராடுமா அந்த மாதிரிதான். இங்க போனீங்கன்னா எல்லா ஒரு சைனா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அதுவும் நாங்க எதுக்கு போனோம்னா லைட்ஸ் வாங்குறதுக்காக போனோம். சைட்டுக்கு கொஞ்சம் சோலார் லைட் தேவைப்பட்டுச்சு. அது பார்க்கலான்னு போயிருந்தோம். என்னடா சைனா மாலுக்கு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு விலை குறைவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நாங்கள் லோக்கலில் வாங்குற ரேட்டு தான் இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே உள்ள ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு மினி சைனா மாதிரியே தான் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே. வீடியோவோட லைவாக பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு. அந்த ஏரியாவே செமையாக இருந்துச்சு. சரி, சைனா மாலில் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏ டு செட் வரைக்கும் இங்கே இருக்க எல்லா கடைகள்லையும் இருக்கும். இந்த டிராகன் மார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வாங்க போகிறவங்களுக்கு செம லாபம். ஆனால் சில்லறை வியாபாரிகளுக்கு அவ்வளவு ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா நம்ம லோக்கலில் வாங்குற அதே ப்ரைஸுக்கு தான் விற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முதல் தடவை துபாய் ரோட்டில் டிரைவ் பண்ணியிருக்கேன். எப்போ துபாயோட அவுட்டர் சிட்டிஸ்ல எல்லாம் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் துபாயில் ஓட்டும் போது ரொம்பவே ரிஸ்கியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே நிறைய ட்ராக் 5 ட்ராக் 6 ட்ராக்னு இருக்கும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் வழி மாறிட்டாலும் அடுத்தது ஒரு 4-5 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் இன்னும் அந்த இடத்த பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய இடத்துல வழி மாறி வேற போயிட்டேன். இந்த டிராகன் மார்ட் பார்த்தீங்கன்னா துபாய் சிட்டியோட அவுட்டரில் இருக்கு. இப்போ புதுசாக பேசிட்டு இருக்காங்க இல்லை, அல் மக்குட்டம் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கிட்ட தான் இருக்கு. அது வழியாக தான் போகணும். எனக்கும் இந்த மால் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த மாலுக்குள்ளே போனதிலே நாங்கள் போன இடத்துக்கு ஒரு 4-5 வாட்டி திரும்ப திரும்ப அப்படியே வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பப்ளிக்காக வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் இருக்கனால கொஞ்சம் நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக நிறைய எடுக்க முடியலை. இங்கே வீடியோஸ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது பிரச்சனை இல்லை, நம்மளுடைய ஃப்ரேமில் யாரும் வந்துடக்கூடாது. அப்படி அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கு ஃபைனெல்லாம் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் துபாயில் இருக்கீங்க இல்லை துபாய்க்கு வந்திருக்கீங்க, புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா பப்ளிக் பிளேஸில் வீடியோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது யாருமே உங்களோட ஃப்ரேமுக்குள்ளே வராத மாதிரி பார்த்து எடுங்க. அதாவது துபாய்ன்னு சொன்னாலே பகல் நேரத்தை விட நைட்டு தான் செமையாக இருக்கும். லைட்டிங்கில் அப்படி செம்ம வேறு லெவலில் இருக்கும். பகலில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு துபாய் அப்படின்னு தான் இருக்கும். நைட்டு போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே கண்ணெல்லாம் அலை பாஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது துபாய் வந்திருந்தீங்க, விசிட் பண்ண போகிறீங்க, இல்லை வேலை தேடி வந்திருப்பீங்க, இல்லை சுற்ற போகிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா நைட் டைம் சூஸ் பண்ணுங்கள். கிளைமேட்டை நைட் டைம் தான் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப்பை போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் மேலும் அப்டேட்ஸுக்கு உங்கள் ஃபெமின் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துபாய் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் பற்றியும் நிறைய வீடியோஸ் வரும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கன்னியாகுமரி எப்படி இருக்கும், கன்னியாகுமரியோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் நான் அப்பப்போ வீடியோ பண்ணி போடுறேன், பாருங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.